ஐயா உங்ககிட்ட வாய்ப்பு கிடைச்சும் பேச முடியல, மனசு ரொம்ப வருத்தமா இருக்கியா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு நம்புறேன். எந்த முன்னேற்றமும் இல்லாம எனக்கு ஆள் இல்ல. 30 வயசாயிட்டு இது எதுவுமே அமையல. வேலை வந்து ஒரு ரொம்ப சுமாரான வேலையா தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல. வீட்லயும் எந்த முன்னேற்றமும் இல்ல. ரொம்ப மோசமா இருக்குயா. சூரிய தசையில சனி புத்தியில அம்மா அப்பா அப்புறம் என்ன ஃபுல்லா உடல் ரீதியா ரொம்ப பாதியா. ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கோம்யா. எப்போ முன்னேற்றம் வரும்? அப்புறம் வெளிநாடு போவேன்னா. அருமையான யோக ஜாதகம். புதன் தான் உங்களுக்கு அதீதமான சுபத்துவம். இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து அஷ்டம சனி நடக்கிறதுனால நான் பேசுறதை கேட்க முடியாத சூழல், வாய்ப்பு கிடைச்சோ அதை அனுபவிக்க முடியாத ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நல்ல ஜாதகம் தான். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே சுபத்துவப்படுத்தி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக ஜாதகம். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒன்னும் நகர. சூரிய தசை சனி புக்தி தாய் தகப்பன் எல்லாரையும் பாதிக்கும்ன்றதா நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். சூரிய தசை சனி புக்தியும் நல்லா இருக்காது. சூரிய தசை புதன் புக்திக்கு பிறகு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி நல்லதுகளை செஞ்சிடாது, கெடுதல்களை தடுக்கும். அவ்வளவுதான் கோச்சார வேத. ஒரு நிலையில சந்திர தசை நல்லா இருக்கும், ஃபாரின்லாம் போக முடியாது, போனா திரும்பி வந்துருவீங்க. லக்னத்துல வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உட்கார்ந்து குரு பார்வையில் இருக்கிறனால பிற்பகுதி வாழ்க்கை தான் நல்லா இருக்கும். செவ்வாய் தசையில இருந்து நல்லா இருப்பீங்க. ஆனா சந்திர தசை சில விதமான பவுண்டேஷன்களை போடும். 2026 நவம்பர் வரைக்கும் எதுவும் நகலாது. கிடைக்கிற வேலைக்கு போங்க, சாப்பாடு துணிமணி கிடைக்கும் ஓரளவுக்கு. லக்னத்தை குரு பார்க்கிறதுனால முன்னேற்றம் என்பது 31 வயதிற்கு பிறகுதான் எல்லாம் இருக்கும். அது வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள் கூட இப்போதைக்கு நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.